ஓகே, ஒகேனக்கல் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ஒயிட் ஃபீல்டு இன்ஃபைனைட் கம்பெனிக்கிட்ட இருந்து ஒகேனக்கல் போகிற மாதிரி பட்ஜெட் ஃப்ரீ ட்ரிப் தான். பர் பர்சனுக்கு 3000 க்ளோஸ் பண்ணுற மாதிரி 6 பீப்புள்ஸ் இருக்கோம் நாங்கள். ஓகேவா, இவர் தான் புகேந்தர். ஸோ இன்றைக்கி என்ன பிளான்னா, இங்கேருந்து நம்ம ஒரு வண்டி புக் பண்ணியிருக்கோம், காரு தான். 5500 கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்து டைரெக்டாக ஒகேனக்கல் டோல் நாம் பார்த்துக்கணும் அப்படின்ட்டாங்க. போயிட்டு ப்ளஸ் ரிட்டர்ன் அவங்க அங்கேருந்தும் இங்கே வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து 5500 காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே போயிட்டு மற்ற டீட்டெயில்ஸை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபைனலி இங்கே வந்துட்டோம். ஒகேனக்கல்ல தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு ஒர்க் என்னென்னா, மீன் சமைக்க ஆர்டர் கொடுத்தாச்சு. இப்போ நாங்கள் போட்டிங்காக பேசிகிட்டு இருக்கோம். போட்டிங்னா இங்கே இப்போ நேராக இங்கேருந்து போனால் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் போகிற இடத்துல 2 போட்டிங், நாங்கள் 6 பேர் வந்திருக்கோம். வரவங்களா இருந்தால் 8 பேராக வாங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா 6 பேர் வந்தாவே 2 போட்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு போட்டிங்க்கு 4 பேர் தருவாங்க. ஸோ நாங்கள் போட்டிங்கை பேசிட்டோம். இங்கே வந்து கவர்மெண்ட் ப்ரைஸ் வந்து 1500 சொல்லியிருக்காங்க. நாங்கள் 6 பேர் வந்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்துட்டு 2 போட் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு போட்டுக்கு 4 பேருன்ட்டாங்க. இன்னும் 2 பேருக்கு நம்ம தனியாக தான் வாங்கி ஆகணும், ஒரு வழி இல்லை. ஸோ 3 பேருன்னு சொல்லிட்டு ஒரு போட்டிங்கு வாங்கியாச்சுங்க. இப்போ என்னன்னா, கவர்மெண்ட் ப்ரைஸ் 1500 சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு 1700 சம்திங் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நார்மலாக 1500 தான் கேட்பாரு. அண்ணன் வந்து 1700 கேட்குறாரு. எதுக்குன்னா, அங்கே போயிட்டு நமக்கு குளிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குங்களா, அங்கே போயிட்டு நான் உங்களை விடுறேன், நான் வந்து ஒரு 1/2 hour உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ நம்மளை வெயிட் பண்ணி கூப்பிட்டு வரனால 1700 சொல்லியிருக்காரு. ஸோ அது எங்களுக்கும் நியாயமாக தாங்க பட்டுச்சு. அதனால ஓகே நாங்கள் தரோன்னு சொல்லிட்டு அண்ணனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ நான் மற்ற போட்டிங்கில் போகும்போது பேசுகிறேன். ஓகே, இதுதாங்க நம்ம போட்டு. அண்ணன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு போட் எடுக்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு லைஃப் ஜாக்கெட் வந்துட்டு அந்த டிக்கெட் கவுண்டர்லேயே கொடுத்துருவாங்க இல்லைங்களா. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க, பற்றாக்குறை இருக்கிறதால அவங்க போயிட்டு ட்ராவல்லே வாங்கிட்டு வராங்க. ஸோ இதுதாங்க என்னோட ஃபர்ஸ்ட் டைம் போட்டிங்கில் போகிறது. போட்டிங்னா பரிசலில் போகிறது. இதுக்கு முன்னாடி போட்டிங்கில் போயிருக்கேன், பட் பரிசலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். ஓகே, அண்ட் இப்போ என்னன்னா, இங்கேருந்து டைரெக்டாக ஒரு மெயின் அருவி இருக்குது, அங்கே தான் நான் போகிறோம். ஒரு மெயின் அருவி இருக்குது, அந்த இடத்துல நிறைய ஷூட்டிங்லாம் நடந்துக்கலன்னா. ஓகே, அங்கே தாங்க போகிறோம். வாங்க காட்டுறோம் போகிற வழியில். அந்த பெரிய ஃபால்ஸ் கிட்டே நம்மளை கூட்டிட்டு போவாங்க. இந்த ஃபால்ஸ் நெக்ஸ்ட் என்ன ஸ்பாட்னா, கர்நாடகா பார்டர் மணல்மேடு. ஓகே, கர்நாடகா பார்டர் மணல்மேடு வரைக்கும் கூப்பிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறோம். கர்நாடகா பார்டர். கர்நாடகா பார்டர் நல்லா இருக்கும். இன்னும் நல்லா பார்டர். இதே ஜாப் பார்டர் தான். தமிழ்நாடு கர்நாடகா. ஓகே, மணல்மேடு இருக்கு, பீச் மணல் நிறைய போட்டோ கிட்ட எடுத்துக்கிட்டேன். அங்கே கொஞ்சம் இறங்கி போட்டோ எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. சரி, இந்த இடம் ரொம்ப அருமையாக இருக்குது. விச் மீன்ஸ் ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது. லைக் எப்படி இருக்குன்னா சொல்ல தெரியல, அந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்குது. அதுதான் மணல்மேடுங்களா? இதான் மணல்மேடு. உங்களுக்கு கொடுக்குற 1500க்கு இந்த மணல்மேடுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு அந்த பெரிய அருவிக்கு போயிடுவோம். பெரிய அருவி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணல்மேடு வரைக்கும் கொண்டு வந்து பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கு மேலே அதிகமாக இன்னும் நீங்கள் உள்ளே போகணும், கர்நாடகா பார்டர் வரைக்கும்லாம் போயிட்டு வரணும்னீங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி போகலாம். ஸோ நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இப்போ நம்ம அப்படியே போக எனக்கு பிடிக்கல.
ஸோ நம்ம காசு கொடுத்துட்டு அந்த கர்நாடகா பார்டரையும் ஃபுல்லாக போய் பார்த்துட்டு வந்துடுவோம். பார்த்துட்டு இந்த பக்கம் அங்கே எண்டுக்கு போயிட்டு அந்த 5 ஃபால்ஸ் பார்த்துட்டு இப்படியே வரணும்னாலும் இப்படியே வந்து அங்கே விட்டுருவாங்க. இன்னும் அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே படியில் தூக்கிட்டு போய் அந்த பக்கம் போட்டு அப்படி போயிடுவாங்க. அப்படிதான் டைம் இருக்கு அப்படின்னா நம்ம மறுபடியும் இதே வருது வந்து அந்த ஃபால்ஸ் காட்டு வந்து. ஓகே ஓகே அண்ணா, அங்கே குளிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே சினி ஃபால்ஸ் இருக்கு. சினி ஃபால்ஸுங்களா? ஸோ அங்கே ஒரு சினி ஃபால்ஸ் இருக்கு. அங்கே கூட்டம் வந்து எப்படி இருக்குன்னா பரிசலில் யாரெல்லாம் குளிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க நல்லா இருக்குமா தண்ணி? நல்லா இருக்கு. சரி, நாங்கள் அங்கே நல்லா இருக்கும்னு நாங்கள் லேடிஸ் யாராவது வர மாதிரினாங்கன்னா அங்கே போய் குளிச்சிக்கலாம். ஸோ அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறோம். ஓகேங்களா? நம்ம வீரப்பனெல்லாம் இருந்தாங்களா? அவங்களாம் இங்கே தான் இருந்தா? அவரு எல்லா இடம் கால வைக்காத இடம் பூரா இடம் நீங்கள் ஃபுல்லாக இருந்தாருன்றீங்களா? ஸோ நீங்கள் பரிசலில் பசங்கன்னா 4 பேர் தாங்க. பசங்க பொண்ணுங்க, அதாவது அடல்ட்டாக இருந்தால் 4 பேர் தான். பசங்க இருக்காங்கன்னா ஆனால் குட்டி குட்டி பசங்கன்னா 2 பேரை கூட கூட்டிட்டு, ஒரு 10 வயசுக்குள்ள இருக்காங்கன்னா நீங்கள் 2 பேர் கூட கூப்பிட்டு வந்துடலாம். அதாவது இதில் நம்ம 6 பேர் கூட வரலாங்க இந்த பரிசலில். ஏன்னா ஒரு டெத் ஆயிடுச்சுங்களா இதுல வந்து. ஆனா நமக்கு நீச்சல் எல்லாம் தெரியும்னா ஒரு கீழே விழுந்தாங்கன்னா குச்சி காப்பாத்திருப்பீங்கல்ல, அப்புறம் எப்படி சேர்த்துட்டு இருக்காரு? தண்ணி அதிகமா வரும்போது சொல்லல. ஓகே ஓகே. வந்து இந்த இடத்துல போக கூடாதுன்னா இந்த இடத்துல போக கூடாதுன்றாங்க, நம்ம போகணுன்றாங்களா? அப்படி ஏதாவது தவறு எடுத்தாங்க. இப்ப நம்ம இந்த மாதிரி 4 பேரை கொண்டு வந்திருக்கோம் இல்லைங்களா? அப்பத்துல இருந்து எந்த இடத்தும் ஆகல இல்லைங்களா? ஸோ அதனால தான் அந்த ஆனா அவங்க வந்து அவனுக்கு தண்டனை பரிசல்காரருக்கா? ஓகே, எதாவது இருந்தாலும் அவங்க பொறுப்பு தான். இப்போ வந்துட்டு ஃபுல் இப்போ நாங்கள் வந்து உங்கள் பொறுப்பு, பரிசல்காரோட பொறுப்பு தான். அவ்வளோதாங்க. இப்போ 4 பேர் தான். அதுக்கு மேலே எதனா ஆச்சுன்னா அண்ணன் தான் பொறுப்பு. கவர்மெண்ட்டுக்கு அவர் தான் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். முன்னே வந்துட்டு 6 பேர் அந்த மாதிரிலாம் போயிட்டு தான் இருந்தாங்க. ஏதோ ஒரு 10 பேர்லாம் கூட போயிருந்துருக்காங்க. அது வந்துட்டு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதனால கவர்மெண்ட் வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்க. கம்பல்சரியா 4 பேர் தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபுல்லா கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடுச்சு இல்லைங்களா? ஆனா இப்போ வந்துட்டு கவர்மெண்ட்டே 1500 ரூபாய் கொடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு சம்பளமா கொடுப்பாங்களா? காசு சம்பளமா கொடுக்கறதெல்லாம் அவங்க கவர்மெண்ட் பாதி எடுத்துட்டு பாதி நம்மளுக்கு கொடுங்க. பாதி கவர்மெண்ட்டுக்குங்களா? 500 எடுத்துக்க 200 எடுத்துக்கிறாங்களே. ஆமா, நம்மளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். சரி, நான் அப்போ அவங்க ஒரு 500 ரூபாய் எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா? அதுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு எதனா பண்றாங்களா? அவங்க 500 ரூபாய் எடுத்துக்கிறாங்க. அண்ட் நீங்க வந்துட்டு அதுக்கு மேல நீங்க வேணும்னா நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு. இப்போ உங்களுக்கு அதிகமான காசு, அப்போ உங்களுக்கு காசுன்னா நாங்க கொடுக்குற அந்த எக்ஸ்ட்ரா காசு மட்டும் தான். கரெக்டுங்களா? வாவ், ஏதோ ஒரு குகைக்குள்ள பூந்து போற மாதிரி இருக்குண்ணா. வா 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 வா, ரொம்ப வாட்டர் ஆனா அது பக்கத்துல கொண்டு போங்கண்ணா. எங்கே போயிட்டு இருக்கோம்னா சினி ஃபால்ஸுக்கு போயிட்டு இருக்கோம். அதுக்கு தான் நம்ம அந்த பேமெண்ட்டு எல்லாம் கொடுத்து இங்கே வரைக்கும் வந்திருக்கோம். இல்லை ப்ரைவேட்டாக இருக்குமா இல்லைங்களா? அதை பார்க்க போகலாம், வாங்க போவோம். வண்டி நிறுத்திக்கிறீங்களா? ஓகே, அங்கே போயிடும். அப்படியே பட்டி தூக்கி போயிட்டு அங்கே குடிச்சிட்டு. ஓகேண்ணா. எடுத்துட்டு வந்து இங்கே விட்டாங்க. நீங்க வந்து சினி ஃபால்ஸுக்கு நம்ம நடந்து போயிட்டு குளிக்கணும். அவங்க போட் எடுத்து வருவாங்க. இருந்து மொத்த ஒகேனக்கல் வியூவும் தெரியுதுங்க. சூப்பரா இருக்குங்க. அங்க ஒரு ஃபால்ஸ் தெரியுது இல்லைங்களா? அந்த ஃபால்ஸ்ல அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க கூட்டிட்டு போக. நாம எக்ஸ்ட்ரா பே பண்ணாலும் அலோவ் பண்ணலை. அது எப்படின்னு எங்களுக்கு தெரியல. அது நீங்கள் செக் பண்ணி பாருங்க. மேபி உங்களுக்கு நல்லா தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே கூட அலோவ் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து நீங்கள் மொத்த ஒகேனக்கல் வியூவையும் பார்க்க முடியும்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்கள், நல்லா தெளிவாக தெரியுதுங்க. Our team completely happy. Totally recommended. Full paisa vasool. Uncle paisa. அதாவது அருவி போகிறதுக்குள்ள ஒரு பிளேஸ் காடு மாதிரி இருக்குன்னா அது இங்கே தாங்க. இந்த பிளேஸை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வரணும். இவர் தாங்க நம்ம போட்டிங் மேன் அண்ணா. இன்னொரு போட்டிங் இருந்துச்சு இல்லைங்களா? அந்த போட்டிங்காக அண்ணா தான் இவர். ஸோ இவர் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ஃபால்ஸை கூட்டிட்டு போய் காட்ட போகிறாரு. எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பட் எப்படி இருக்குன்றதை விட எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னன்னா, நம்ம டீம் எல்லாருக்குமே இந்த ட்ரிப் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. நானும் கொஞ்சம் பயந்துட்டா இருந்தேன், ஒகேனக்கல் பிடிக்காமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு. இது நமக்கான வெற்றி கிடையாது. ஸோ ஒகேனக்கல்னாவே எல்லாருக்கும் பிடிக்குன்றதை ஒன்ஸ் அகைன் நிரூபிச்சிட்டாங்க.
இங்கே வந்துட்டு ஒன்லி அந்த பே பண்ணவங்களுக்கு மட்டும்தான் குளிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு தெரியல. எல்லாரும் குளிக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக குளிக்கிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு நம்ம இல்லை கூட வந்துருக்கோங்க. நமக்கு என்ன எங்கே வேணால் குளிக்கலாம். சினி ஃபால்ஸுக்கு வந்துட்டோங்க. இப்போ காட்ட போகிறோம். ஆயினா இதுதான் சினி ஃபால்ஸுங்களா? ஓகேண்ணா. ஓகே, அவங்கெல்லாம் பே பண்ணி வந்தவங்க தான். ஓகேண்ணா. எல்லாம் போட்டில் வந்தவங்க தான். போட்டில் வராதவங்க வர முடியாது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுமையா இருக்குல்ல, குளிச்சாச்சுங்க, சரியாக இருந்துச்சு. அப்புறம் அதை முடிச்சுட்டு நேராக நம்ம வந்துட்டு இங்கே ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு வந்திருக்கோம். ஹேங்கிங் பிரிட்ஜை முடிச்சுட்டு அங்கே குளிக்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் குளிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம நேராக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கொக்கரடல் பார்க்கு போக போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹேங்கிங் பிரிட்ஜ் வியூவை பார்க்க போகிறோம். அங்கேருந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன பர் பர்சன் 20 தானேண்ணா? ஓகேண்ணா. ஸோ ஹேங்கிங் பிரிட்ஜ் என்ட்ரி ஃபீஸ் 20 rupees. இங்கேருந்து வியூவை பார்த்தா பயங்கரமாக இருக்கும். அங்கே வர இந்த 20 ரூபாவே. ஹேங்கிங் பிரிட்ஜ் வியூ. போட்டிங் போகிறவங்க தொங்கும் பாலம் வரணுமான்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பாலத்து மேலே நின்று நீங்கள் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுத்தையும் பார்க்கணும். ஸோ அதை பார்க்குறதுக்கு பர் பர்சனுக்கு 20 ரூபான்னு. நாங்கள் ஒரு 7 பேர் வந்தோம். 140 ஆச்சு. நாங்கள் என்ன நினச்சிருந்தோம்னா அந்த பக்கம் கிராஸ் பண்ண விடுவாங்கன்னு நினச்சிருந்தோம். அவங்க கிராஸ் பண்ண விடலை. பட் அங்கே ஒரு இவங்களை போட்டிருக்காங்க, செக்யூரிட்டியை போட்டிருக்காங்க. எதுக்கு இந்த தொங்கும் பாலம் அப்புறம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பட் ஓகே, 20 rupees உண்மையிலே அதிகம் தான். இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. போட்டிங் முடிச்சாச்சுங்க. போட்டிங் முடிச்சுட்டு 1600 ஆச்சு. அதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சொல்கிறேன். 1500 தாண்டி இன்னொரு 1600 கொடுத்தோம். ஸோ போட்டிங் முடிச்சாச்சு. நல்லா இருந்துச்சு. ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ஒருத்து தான். அந்த 1500 ரூபாய்க்கு அப்புறம் தான் 1500 ரூபா கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கொடுக்குற காசுக்கு தான் நல்லா இருக்குது பார்க்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே அது காட்டினா நல்லாயிருக்கும். முடியாது. பட் ஸோ நம்ம கொடுத்து போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிறவங்க போகலாம். அண்ட் இங்கே வந்துட்டு அந்த தொங்கும் பாலத்தை பற்றியும் பேசிட்டோம். அங்கே போகிறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அண்ட் அங்கே குளிக்கிற இடமும் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் போட்டிங் போனீங்கன்னா அங்கேயே அவங்க ஒரு மினி ஃபால்ஸ்ன்னு சொல்லி தருவாங்க. அங்கே நல்லா இருக்கும். ஓகேங்களா? அங்கே குளிச்சிக்கலாம். தென் நாம் இங்கே ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணலை. ஏன்னா இவங்களுக்கு பிடிக்கலன்ட்டாங்க. ஆர்டர் பண்ணுங்கன்னு சொன்னேன், கேட்கல. ஓகே ஃபைன். நம்மளுடைய பட்ஜெட் 3000 சொல்லியிருந்தோம். வர்றதுக்கு காருக்கு ஒரு 1000 செலவாச்சு. போட்டிங்க்கு per ஹெட்டுக்கு 1000 செலவாக இருக்கும். இப்போ வரைக்கும் 2000 செலவாக இருக்குது. நம்ம வெளியே எங்கேயாவது லஞ்சோ, இப்போ லஞ்ச் நம்ம இவங்க பண்ணல, டின்னர் வெளியே பண்ணோம்னா அதுக்கு மேபி 1000 செலவாகலாம். நம்ம இங்கேயே லஞ்ச் சாப்பிட்ருந்தோம்னா நமக்கு டின்னர் அவசியமே இருந்திருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு சாப்பாடு கிடச்சிருக்கும். பர்சனலி எனக்கு இங்கே சாப்பிட ரொம்ப பிடிக்கும். பட் ஏன்னு தெரியல, நம்ம கொலீக்ஸ்க்கு பிடிக்கல. ஓகே, நோ ப்ராப்ளம். ஃபைனலாக குடிச்சு முடிச்சு சரியான ஷாப்பிங்ண்ணா. வேர்வை, தண்ணி தாகம் வேறு பயங்கரமாக எடுக்குது. ஸோ இங்கே இளநீர் இருக்குது, இங்கே லெமன் சோடா இருக்குது. நாங்கள் என்ன நினச்சோன்னா லெமன் சோடா தான் பெட்டர்னு நினச்சிருக்கோம். ஸோ பார்ப்போம். நான் லெமன் சோடா 2 கொடுக்கணும். 2 நான் வித் பெப்பர். சால்ட் பெப்பர். சால்ட் பெப்பர் என்ன? சால்ட் பெப்பர் 2. நான் எவ்வளோ ஒன்று எவ்வளோ? ஒரு லெமன் சோடா 30 ரூபா, 2 60 ரூபா. ஓகே, டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறோம். என்ன போட்டுன்னு தான்ப்பா இருக்காரு. ஸோ இங்கே வந்ததுக்கு ஒரே ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா ஃபிஷ் சாப்பிடல. எங்களுக்கு வந்து ஃபிஷ் சாப்பிடாதவனுங்கன்றதுக்கு நான் தான் அடையாளம். எனர்ஜி வந்த மாதிரி தாங்க இருக்கு. சூப்பராக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் crocodile பார்க் அங்கே பார்ப்போம். பாய், ஸ்டே டியூன். crocodile பார்க்குக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வாங்கணும். எவ்வளோ டிக்கெட் இது கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, 120 rupees என்ட்ரி. 6 பேருக்கு 120 ரூபா. சரியாக போயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா எல்லாமே பார்க்குறதுக்கு செத்த மாதிரி தாங்க தெரியுது. ஆனால் எல்லாம் உயிரோடு தான் இருக்குது. சொன்னால் யாரும் நம்ப மாட்டேன்றாங்க, ஆனால் செத்துருச்சுன்றாங்க. ஸோ இங்கே காட்டுறேன் பாருங்களேன். இங்கே ஒன்று இருக்குங்களா? இங்கே ஒன்று இருக்குங்களா?
அங்கே 2-3 இருக்குங்களா? ஒரு 1-2 இல்லைங்க, ஒரு 30-40 முதலைங்க இருக்கும் போல இருக்குது. அவ்வளோ இருக்குது. அப்பா, இதெல்லாம் எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே தெரியல. ரூபான்றதை விட நம்ம இன்னும் 10 ரூபா கூட சேர்த்தி கொடுக்கலாம் போல். ஏன்னா இதெல்லாம் ஒருவேளை இதுக்கு தான் ஃபீட் பண்ணுறாங்கன்னா கொடுக்கலாம், தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓகே பாய்ங்க. இதோட நம்மளுடைய ஒகேனக்கல் ட்ரிப்பை முடிச்சுக்க போகிறோம். ஒரு நாள் ட்ரிப்புங்கிறது ஒகேனக்கலுக்கு பர்ஃபெக்டான பிளேஸ் தான். நீங்கள் தாராளமாக வரலாம் ஒரு நாள் ட்ரிப்பு பிளான் பண்ணிவிட்டு. இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் ஒரு சிங்கிள் டீ.